أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தில் பலதரப்பட்ட வார்த்தைகள் காணப்படுகின்றன. அவை அத்துணை வார்த்தைகளிலும் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ் தாலாவுடைய வார்த்தை தான் அல் குர்ஆன் என்றும், இந்த உலகத்துக்கென்று ஏதோ ஒரு வகையில் பல வழிகாட்டுதல்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அவை அத்துணை வழிகாட்டுதல்களிலும் மிகச்சிறந்த வழிகாட்டுதல், பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த வழிகாட்டுதல். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா சமுதாயத்துக்கும் வாழ்ந்து காட்டி எமக்கும் விட்டு சென்ற ஆதாரபூர்வமான ஹதீதுகள் என்றும், அன்றாடம் எங்களால் பல மோசமான செயல்பாடுகள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை அத்துணை செயற்பாடுகளிலும் மிக மோசமானது அல்லாஹ்வோ தூதரோ அல் குர்ஆனிலோ சுன்னாவிலோ மார்க்கமாக கற்றுத்தராமல் நன்மைகளை எதிர்பார்த்து நாங்களாக செய்யக்கூடிய காரணங்கள் காரியங்கள் என்றும், இத்தகையவற்றுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய வழிமுறை பித்அத் என்றார்கள். இதன் அடுத்த கட்டம் தலாலத் வழிகேடு என்றார்கள். இதன் இறுதி முடிவோ அன்னார் நரகம்தான் என்றார்கள். இவ்வாறு இஸ்லாத்துக்கென வரைவிலக்கணப்படுத்தப்பட்ட செய்திகளின் தெளிவை ஆரம்பமாக இந்த இடத்தில் பதிவு செய்தவனாக, கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சிறியோர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா எங்கள் மீது கட்டாய கடமையாக்கிய இந்த சந்தர்ப்பத்தில், புனிதமான இந்த மாதத்தில், புனிதமான இந்த நாளில், புனிதமான இந்த அமலில், கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆன் மிக புனிதமானது. காரணம், எங்கள் ரப்புல் ஆலமீன் பேசினான். அந்த பேச்சினுடைய வடிவம் அல் குர்ஆன். ரமபான் சிறந்ததா, இந்த மாசம் சிறந்ததா, குர்ஆன் சிறந்ததா அப்படி என்று சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று பலம் சேர்த்து இரண்டும் தான் சிறந்தது. ஆனாலும் இந்த மாதம் ஒரு படைப்பு, ஆனால் ரப்புடைய பேச்சு படைப்பல்ல. எனவே அல் குர்ஆன் தான் சிறந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, மக்கா சிறந்ததா, மக்காவில் பிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களா என்று சொன்னால், மக்கா புனிதத்துவத்தின் உச்சகட்டமானது. ஆனால் ஒட்டுமொத்தமான மாந்தர்களில் புனிதத்துவத்தின் உச்சமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு பிறந்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறப்பானவர். எனவே ஒன்றுக்கு ஒன்று சிறப்பு சேர்த்து மொத்தமான சிறப்பின் வடிவம்தான் இந்த மாதமும் இந்த குர்ஆனும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆன் ஒட்டுமொத்தமான உலகத்துக்கும் தீர்வு. இலங்கைக்கு மட்டுமல்ல, மத்திய கிழக்கு அரபிகளுக்கு மட்டுமல்ல, படித்த வர்க்கங்களுக்கு மட்டுமல்ல, பாமரத்துவத்தின் உச்ச நிலைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான உலகத்துக்கும் ரப்புல் ஆலமீனுடைய ஒத்தை பேச்சு, உலகத்தின் மொத்த பேச்சுக்கும் சமாந்திரம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆன் ரப்புடைய வார்த்தை. ரப்புல் ஆலமீன் பேசுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா, அனைத்தையும் ரப்பு கற்பித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. வேதம் வந்து கொண்டுதான் இருந்தது. உலகம் பூராகவும் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டுதல்களை வஹி என்கின்ற அந்த சொல்லாடலில் ஊடாக பலதரப்பட்ட வழிகளின் ஊடாக கற்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தான். ஹத்தல்லாஹு பியதிஹி, ரப்பினுடைய கையால் எழுதப்பட்ட வேதம், ஸ்பெஷல் தன்மையை கொண்ட வேதம்.
அது அல்லாத நபிமார்கள் அல்லாத பலருக்கும் ரப்புல் ஆலமீன் பேசினான். ரப்பு இந்த உலகத்தோடு பேசினான். இந்த உலகத்தில் உள்ளவர்களை ரப்பினின் பால் இழுத்து பேசினான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜில் தன்வசம் இழுத்து பேசினானே, அதனை போன்று பேசுவான். ஒரு திரையை வைத்து திரைக்கு அப்பால் நின்று ரப்புல் ஆலமீன் பேசுவான். அது ரப்புடைய சுன்னத். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, ரப்பே உன்னை பார்க்கணும். ரப்பினுடைய அவதாரத்தையோ ரப்பினுடைய ஒரு தொட்டையோ தாங்கிக் கொள்ளும் எந்தவித அருகதையும் இந்த சாதாரணமான உலகத்துக்கு கிடையவே கிடையாது. இந்த உலகை ரப்புல் ஆலமீன் கொசுவினுடைய இறக்கைக்கு சமாந்திரம் அப்படி சொல்லுவான். கோடிக்கணக்கில் ட்ரில்லியன் கணக்கான கொசு உண்டு, பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் உண்டு. ஒரு கொசுக்கும் சமந்திரம் அல்ல. ரப்பு சொல்லுவான், அந்த கொசுவினுடைய ரெக்க சிறகு இதுக்கு சமன் அல்ல, இந்த உலகம் தான் மொத்தமும் அப்படின்னு நினைக்கமே. அப்படி எங்கட பார்வை, ரப்புடைய பார்வை அவ்வளவு அற்பம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்பு பேசுவான், பேசிக்கொண்டே இருந்தான். ரப்பு இறுதியாக பேசினான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான். அல் குர்ஆனில் ஒரு வசனம் உண்டு, அல் யௌம் இன்றைய தினம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு கம்ப்ளீட் பூர்த்தி. இனி ரப்புல் ஆலமீன் பேச மாட்டான். உலகம் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வரைக்கும் தான் ரப்பு பேசினான். மறுமை வந்தாலும் இதற்கு பிறகு வஹி வராது. அதனால் தான் அந்த வசனம் வந்துச்சு, இன்றைய தினம் உங்கள் மார்க்கம் பூர்த்தி. எந்த மார்க்கம் பூர்த்தி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனும் தான் பூர்த்தி. இந்த உம்மத்துக்கான சட்ட திட்டங்களும் தான் பூர்த்தி. ஒட்டுமொத்தமான உலகத்துக்கும் ரப்பு பேசினான். அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி. எனவேதான் ஒரு யூதர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களோட வேதத்துல ஒரு வசனம் உண்டு, அந்த வசனம் எங்க வேதத்துல உண்டு என்று சொன்னால், அதாவது தோராவுல தௌராத்துல உண்டாகுமாக இருந்திருந்தால் அந்த நாளை நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன வசனம் அதுன்னு கேட்டாங்க. இந்த வசனத்தை சொன்னாங்க, இன்றைய தினம் இந்த மார்க்கம் பூர்த்தி. இந்த மார்க்கம் இன்றைய தினம் அது தௌராத்தோடு இருந்திருந்தால் யூதர்களோடு இந்த மார்க்கம் பூர்த்தி. கடந்த விளையாட்டெல்லாம் விளையாடி இருப்பாங்க, இதுக்கு பிறகு நினைச்சும் பார்க்க இயலாது குர்ஆன. அந்த அளவுக்கு எள்ளி நகையாடி இருப்பார்கள். ஆனால் அந்த வசனத்தை அல் குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் இறக்கிட்டானே, இறக்கி உங்கள் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த அல் குர்ஆன் எனும் இந்த வேதம் முற்றுப்புள்ளியை சுமக்குது. எனவே அவர் அதை சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஓம் அந்த நாள் திருநாள் ஆக்கியிருப்பீங்களா? அது எந்த நாள் என்று தெரியும், அது அரஃபாவுடைய நாள், அது இறங்கினுச்சு, நாங்க சூழ இருந்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, புதுனமான ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு இது. ரப்பை இந்த உலகம் தாங்காது. அவனுடைய சராசரியான சில பிம்பத்தை இந்த உலகம், அவனை சுத்தி உள்ள ஒளி வெளிச்சத்தை ஒரு மலையின் மீது போட்ட பொழுதோ மலை சுக்குநூறாகியது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகம் அழியும் பரம்பரைக்கும் அல் குர்ஆன் அத்தாட்சி. ஒட்டுமொத்தமான உலகத்துக்கும் அல் குர்ஆன் தீர்வு. அதிஉச்சமான பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அல் குர்ஆன் தான் தீர்வு. துறை சார்ந்தவர்கள் தீர்வை எடுப்பார்கள். சர்வசாதாரணமான சிறுபிள்ளைத்தனமான சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமான ஒரு பிரச்சனைய, அதெல்லாம் பிரச்சனை அல்ல, பிரச்சனையா நினைத்தோம் என்று சொன்னாலும் அல் குர்ஆன் தீர்வு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனா தொடக்கம் அக்கேனா விரும்பரைக்குமான சகல விதமான விஷயங்களுக்கும் அல் குர்ஆன் தான் தீர்வு. அதை நாங்கள் எப்பொழுதும் பார்க்கலாம், எல்லா விஷயங்களிலும் பார்க்கலாம், எல்லா துறைகளிலும் பார்க்கலாம். இந்த மாசம் ரப்புல் ஆலமீன் சூரா தௌபாவுல சொல்லுவான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் 12 ஷஹ்ரன், ரப்பினிடத்தில் மாசங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். ஃபீ கிதாபில்லாஹ், ரப்புல் ஆலமீனுடைய ஏட்டில். யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டுச்சே அன்று தொடக்கம் இன்று வரும் வரைக்கும் ரப்பு தொடர்ந்து சொல்லுவான், ஸாலிக தீனுல் கையம், இதுதான் நிரந்தர மார்க்கம், நிரந்தர தீர்வு. ரப்பு ஏட்டில எழுதினான், அவனுடைய ஏட்டில எழுதுறான் 12 மாசம் தான். உலகம் அழிஞ்சாலும், எவ்வளவு பெரிய விற்பன்னர்கள் இந்த உலகத்தில் இறங்கினாலும், சந்திர கலையில வானலோகத்தில் இருக்கிற சில நட்சத்திர கலைகள், விண்ணியல் கலைகள், இதுல PhD முடிச்சாலும் உலகத்துல 12 மாசத்தை தாண்டி ஒரு மாசம் உருவாகாது. ரப்புடைய ஏட்டில இருக்குது. எவ்வளவோ கலண்டர் முறைகள் இருக்குது. ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லலாம், தையிலிருந்து சிலவங்க மாசத்தை தொடங்கலாம், இல்ல சித்திரை தான் புத்தாண்டு என்று சொல்லி தொடங்கப்படலாம், ஜனவரி தான் என்று சொல்லலாம்.
அல்லது நாங்க சொல்வதை போன்று முஹர்ரம் தான் என்று சொல்லலாம். எது எப்படி என்று சொன்னாலும் 12 என்கின்ற அந்த அடிப்படையை தாண்ட முடியாது. ரப்புல் ஆலமீனுடைய அற்புதம், அவனுடைய சட்டம் இது. அதை அல் குர்ஆனில் சொன்னான். எந்த மதமாக இருந்தாலும் இதுதான் கோட்பாடு. நேரங்களை கூட்டலாம். பழைய கண்ணியத்துக்குரிய ஜனாதிபதி சந்திரிகா அவங்க காலத்துல ஒரு மணித்தியாலம் கூட்டப்பட்டது அல்லது குறைக்கப்பட்டது. இந்த மாதிரி வேலை செய்யலாம். முதல் நாள் திங்கக்கிழமை நம்ம இங்க ஆரம்பிக்கும். அரபு நாடுகள்ல யௌமுல் அஹத், முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட்டல் குறைத்தல் நடக்கலாம். 28 எல்லாம் கலண்டர்ல இருக்குது, 31 எல்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 29 அல்லது 30. எது எப்படியோ ரப்புல் ஆலமீனுடைய அந்த அடிச்ச அடி இருக்குதே, அது ஒட்டுமொத்தமான தீர்வு. உலகத்துல எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுகள் வந்து 15 மாசமா மாற்றுவோமே அப்படின்னு சொல்லி இறங்கினாலும் முடியாது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் சந்திரனுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி இந்த பூலோகத்தில் ஏற்படுத்தி விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்துணைக்கும் தீர்வு அல் குர்ஆன் தான். நம்ம இருக்கோம். ரப்புல் ஆலமீன் கதா கதர்ல எழுதி முடிச்சிட்டான். ரப்பு நீதமானவன். ஹதீஸில் குதிஸில புகாரில வரக்கூடிய செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கி விட்டேன். ரப்பு சொல்றான். வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கும் தான் அது ஹராம். ஃபலா தஸாலமு, ஆளுக்கால் மாறி மாறி அநியாயம் செய்து விட்டுறாதங்க, அநியாயம் செய்யாதங்க. ரப்பு அநியாயம் செய்ய மாட்டான். கதா கதில ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லா அடிப்படைகளையும் எழுதி முடிச்சிட்டான். 50,000 50 அல்ஃபசனா, 50,000 வருஷத்துக்கு முதல்ல ரப்பு எழுதி முடிச்சிட்டான். இந்த உலகத்தில நிம்மதிக்கான மொத்த தீர்வு கதா கதிர். எனக்கு இந்த மாதிரி நடந்துட்டே, எனக்கு நோயில உச்சகட்டமே, மகரகம ராகம அந்த மாதிரி தத்தளிக்கனே, 90 வயசாயும் கூட திடாத்திரமா சுத்துறாங்களே, நமக்கு சின்ன வயசுல முடி கொட்டிட்டு 80 வயசை தாண்டது கொண்ட வளர்த்துட்டு சுத்துறாரு. 18 வயசு வந்துட்டு பொம்பளைகளுக்கு மாப்பிள்ளை கேட்டு பொன் கேட்டு போனில நிக்காங்க மாப்பிள்ளைகள். அந்த அளவுக்கு அழகையும் அந்தத்தையும் அந்த பொம்பளைகளுக்கு குடும்பத்திலையும் அழகளையும் கொடுத்திருக்கானே. 40 வயசை தாண்டிய முதிர்கன்னிகள் உலகத்துல இருக்காங்களே. அப்ப ரப்பு எழுதி முடிச்சுட்டான் தானே. அப்ப நீதம் போல விளங்குது இல்லையே. கண்ணியத்துக்குரியவர்களே, கபா கதர் எங்களுடைய சிற்றறிவுக்கு சில நேரம் எட்டாது. ஆனால் மொத்த அறிவை தாண்டிய அறிவுகளை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் நீதமானவன், நியாயமானவன். அவன் படைத்ததில் நிச்சயமாக நியாயங்கள் உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலோட்டமான பார்வைக்கு குர்ஆன் சொல்லும். ஆனால் ரப்பு நீதத்தை படைத்தவனே, அவனுடைய பார்வையில் அவனுடைய நீதத்தை எடுத்து வைக்கும் பொழுதோ வெட்ட வெளிச்சமாக படும், தெட்ட தெளிவாக படும். அதனால் தான் ஈமான் கொள்வது அடிப்படை. கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். அந்த சித்தாந்தத்தில் கபா கதிர் வரும், விதியை நம்புவது வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல இந்த உலகத்துல செல்வ செழிப்புல உச்சகட்டமா வச்சான். அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களையும் வச்சான். ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மத் உட்பட்ட பல கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்று சொன்னாங்க. யதுகுலூனல் ஃபுகரா அபுல அக்னியாஇஹிம், ஏழைகளை விட அவர்களில் உள்ள பணக்காரர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். எப்ப? பினிஸ்பியோம், அரை நாளைக்கு முதலில். மறுமையுடைய பார்வையில ஒரு நாள் 1000 வருஷம், அரை நாள், இது குர்ஆன் சொல்லுது, அரை நாள் 500 வருஷம். சுவர்க்கவாசிகள் அந்த இன்பத்தை பார்த்ததுக்கு பிறவும் ஏழைகள் சுவர்க்கவாசிகளையும் விட்ட 500 வருஷம் முன்னுக்கு போறாங்கன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த உலகத்துல அங்கலாய்க்கம். எங்களுக்கு சொத்து தரல அவங்களுக்கு அதா, எங்களுக்கு இதை தரல அவங்களுக்கு அந்த வண்டியான்னு சொல்லி இங்க ஏங்குறோமே. இந்த ஏக்கத்துக்கு ரப்புல் ஆலமீன் அங்க பொறுமையா இருந்தால், தகுதியான ஏழைகளாக இருந்தால், எல்லா ஏழைகளுக்கும் இல்ல. அல் ஃபகீருல் முக்தால், பெருமை அடிக்கும் ஏழை நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். பணக்காரங்களுக்கு மட்டும் இப்படி சொல்லிட்டு ஏழைகளை தூக்கி வைக்கானா? அப்படியும் இல்ல. ரப்புல் ஆலமீன் சமாந்தரமானவன், அவங்களுக்கு அப்படியும் பகுதி இருக்குது. அப்ப இந்த உலகத்துல நாங்க எங்களுடைய செல்வ செழிப்பைகளை வச்சு போட்டி போட்டு கொள்றோமே, பொறாமப்பட்டு கொள்றோமே. எங்கட தலையில இந்த மாதிரி தானே ரப்பு எழுதிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோமே. ரப்பு அங்க எழுதி வச்ச அந்த சொர்க்கத்தை பார்த்த பிறவும் அதற்காக வேண்டி பணக்காரர்கள் அடுத்த விஷயங்கள்ல எல்லாம் இல்ல, அவங்க சாதாரணமாக சந்தோஷமாக இருப்பார்கள், அவ்வளவு காலமும் திருப்தியாக இருப்பார்கள். ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு உலகத்தை விட பல மடங்கில் இன்ப செழிப்பில் மிதக்க வைப்பான். ஆனால் அந்த சுவர்க்கத்துக்கு அவங்களை அனுப்புறான். அப்ப அங்க இந்த உலகத்துல நாங்க நீதியா நியாயமான்னு யோசிக்கமே, அங்க ரப்புல் ஆலமீன் 1க்கு 2 மடங்கல்ல
3000 தாண்டும் அளவுக்கு, எண்ணிக்கையற்ற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அள்ளி கொடுக்கானே, இதை எங்க போய் சமாந்தரப்படுத்துவது? எனவே நீதமானவன், தீர்வு உண்டு. இங்க மஹரகமா அந்த நோய் இந்த நோய் நம்ம எல்லாம் சொல்லி அங்கலாய்க்கமே. ஒரு மோமினுக்கு நரச்ச முடி, ஷைபுல் மோமின், ஒரு மோமினுக்கு முடி நரச்சா கூட தரஜா ரப்புல் ஆலமீனுடைய அவனிடத்தில் அந்தஸ்து கூடும். ஒரு மோமினுக்கு முள்ளு குத்தினா கூட எங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும். எவ்வளவு நோய் வருதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்தவங்களை பார்த்து அங்கலாய்க்கமே, இவனுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொகுசாரிக்காங்க, நமக்கு மட்டும்தான் அந்த நோயை தந்துட்டேயான்னு சொல்றோமே, அவனுடைய ஏட்டில குறை பிடிக்க போறோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, மொத்த தீர்வு உண்டு, எல்லா வகையிலையும் உண்டு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நசாயில வரக்கூடிய ஹதீஸ், இதையும் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்று சொல்வார்கள். அவர்கள் 2 கால்ல சொன்ன பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஒரு அராக் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்துல ஏறி குச்சி பிச்சாங்க, பிரஷ் பண்றதுக்கு. எப்படி ஆளும் வேலும் பல்லு குருதி பிரஷ் பண்றதுக்கு ஆலங்குச்சி வேப்பங்குச்சி சிறந்த குச்சாக இருக்குதோ, வைத்திய ரீதியாகவும் வாசனை ரீதியாகவும் இருக்கலாம். அந்த நேரத்துல அராக் குச்சி ஒரு மரத்துல ஏறி பிக்காங்க. பிக்கும் பொழுது அவங்க 2 காலும் விளங்குது. அதை பார்த்து சஹாபாக்கள் மனுஷன் தானே, கொஞ்சம் சிரிச்சாங்க. சஹாபாக்கள்ல பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமத்ததுஹகுன், ஏன் சிரிக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க ஃபீ திக்தத்தி ஷாக்கை, இந்த காலை பார்த்து தான் சிரிக்கும் அப்படின்னு ஓப்பனாவே சொன்னாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க லஹுமா, இந்த 2 காலும் இருக்குதானே உங்களோட பார்வையில ஊனம், ஃபில் மீசான், ரப்பினுடைய அந்த தராசு இருக்குதானே, நேர்மையான தராசு, அந்த தராசில் அஸ்கலு ஃபில் மீசான் அஸ்கலு மின் உஹத், உஹது மலையையும் விடப்பாரம் இந்த ஊனம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் பேச்சுக்கு பேச மாட்டான் குர்ஆன்ல, பேசினா அது உண்மைதான், உயர்வில் நவிழ்ச்சியா இருக்காது. தமிழ்ல சொல்லுவாங்க சாத்தியம் இல்லாம சொல்றது, ஒரு குத்து மதிப்புக்கு அடி சொல்றது, அந்த அடி எல்லாம் இல்ல. ரப்புல் ஆலமீன் சொன்னா சொல்லுதான், பேச்சு தான், வாக்கு தான். இதை சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்குத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அங்க உஹது மலைக்கு சமன், உஹது மலையில இருக்கிற ஒரு முண்டுக்கல் இருக்காதா 1000கணக்கான கிலோ. அப்ப அந்த உஹது மலையோட கிலோ எவ்வளவு இருக்க போகுது? அந்த நன்மை அவங்களுக்கு உண்டு. இந்த உலகத்துல நமக்கு அந்த நோய் இந்த நோய், சின்ன வயசுலயே முடி கொட்டிட்டு அந்த பிரச்சனை வந்துட்டு, கால் ஊனம், எங்களுக்கு கண் பார்வை இந்த வயசுலயே குறைஞ்சிட்டு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோமே, இன்னொருத்தரை பார்த்து அவருக்கு பளிச்சின்னு இருக்குன்னு சொல்றோமே, ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றானா? அவங்களை இன்னொருத்தர் படைச்சதா? கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்பு நியாயமானவன். இந்த ஆறுதலை ஏற்றுக்கொண்டால் இது ஆறுதல் இல்ல, இது தீர்வு. இந்த உலகத்துல இந்த எல்லாருக்கும் எது செல்ல முடியும் என்று சொன்னா ஆறுதல் செல்லலாம், சமாளிக்கலாம், தாளாட்டலாம், தாளாட்டி தூங்க வைக்கலாம், எலும்பியும் ரிட்டன் அடுத்த நாள் அதே போல அழத்தான் போகுது. தீர்வு சொல்லும் அல் குர்ஆன் மட்டும்தான். எழுத்தாளர்கள் உண்டு இந்த உலகத்துல, தீர்வு சொல்றாங்க. கண்ணதாசன், வண்ணதாசன், பிரபஞ்சன், சுஜாதா, கல்கி, பெரும் ரசனை ஊட்டக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் உண்டு. இவங்களெல்லாம் கொஞ்சம் எழுதினா அடுத்த கட்டத்துக்கு உலகத்துக்கு தீர்வு சொல்ல போவாங்க. அது தீர்வாக அமையும். குர்ஆன்ல இருந்து அவங்க கொப்பி அடிச்சு ஒரு விஷயத்த சொல்ல போனா, ஹதீதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை அவங்க ரிட்டன் சொல்ல போனா தான் அது நிலைக்கும். மற்றும்படிக்கு தற்காலிகம் தான். உலகத்துக்கு ஒட்டுமொத்தமான தீர்வு ரப்புல் ஆலமீனுடைய வேதமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையும். அது சகல விஷயங்களிலும் உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, அற்புதமான வேதம் அல் குர்ஆன் இருக்குதே, அது எங்க எல்லாருக்கும் சுவாரஸ்யமான வேதம். அனைத்து விஷயத்துக்கும் தீர்வு, இலக்கியத்திலும் உச்சகட்டம். ஆனால் சிறுபிள்ளைத்தனமாக பேசும் குர்ஆன், அதாவது சிறுபிள்ளைக்கும் விளங்கும் அளவுக்கு அழகான நடையில் பேசும் அல் குர்ஆன். ஒவ்வொரு சொல்லும் ரப்புல் ஆலமீன் அர்த்த புஷ்டியாக பாவிப்பான். உதாரணமாக கண்ணியத்துக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை விழித்தார்கள். யா கௌமி, என்னுடைய சமுதாயமே. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விழிப்பை ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது யா கௌமி, என்னுடைய சமுதாயமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விழிப்பை கூட ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது யா கௌமி, என்னுடைய சமுதாயமே. உரிமை கோஷம், எந்த சமுதாயம் இது? என்ற எனக்கு வாப்பா இருக்குது, வாப்பா இருக்குது, எங்கட சந்ததி, எனவே எந்த சமுதாயம் இது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது ரப்புல் ஆலமீன் சூரா ஸஃப் உட்பட்ட சில சூறாக்களில் சொல்லுவான், அவங்க சொல்லுவாங்க யா கௌமி, எந்த சமுதாயமே என்று சொல்லி உரிமை கோஷம் போட இயலாது. காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா இல்ல, வாப்பா ஊடாக சந்ததி வந்தது என்று சொன்னால்தான் அவர்களுக்கு உரிமை கோஷத்துக்கான நியாயங்கள் உண்டு. வாப்பா இல்லாத ஒரு பிள்ளை எப்படி சொல்லலாம் யா கௌமி என்று சொல்ல முடியாது. எல்லா நபிமார்களுக்கும் பாவித்த ரஹ்மான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது கால ஈசா இப்னு மரியம்,
மரியத்தின மகன் ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயேல், இஸ்ரவேலர்களே அப்படின்ட்டு அழைத்து கூப்பிட்டு தான் விஷயத்தை சொல்றாங்க, ரப்பினுடைய தௌஹீத சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சொல்லை பாவிப்பதாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் உச்சம் யாசீன், ஹாமீம், அலிஃப் லாம் மீம் குர்ஆன்ல வரும். இதுக்கு நீங்க தர்ஜுமாவுல மொழிபெயர்த்த பாத்தீங்கன்னு சொன்னாலும் யாசீன், அலிஃப் லாம் மீம் அப்படிதான் போடுவாங்க. சில அறிஞர்கள் சொன்னாங்க இதுக்கு அர்த்தம் இல்ல, ஜாயிதா எக்ஸ்ட்ரா வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த பெருவாரியான அறிஞர்கள் சொன்னார்கள் இது ரப்புடைய வார்த்தை, எக்ஸ்ட்ரா பேசல்ல, அர்த்தம் எங்களுக்கு புரியல. ஒரு சில இந்த விஷயங்களுக்கான அர்த்தம் எங்களுக்கு புரியல, நிதர்சனமான அர்த்தம் ரப்பினிடத்தில் ஏராளம் தாராளம், நிச்சயமாக அடங்காது, கொள்ளளவில் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆன் எங்களை வர சொல்லி இது சொல் ரீதியாக வரலாற்று ரீதியாக கண்ணியத்துக்குரியவர்களை கற்பனை பண்ண முடியாது. அதி உச்சமான வரலாறு எங்களுக்கு வேணுமா, ஒரு கொடூரத்தன்மை வேணுமா, ஹிட்லரை பார்க்கமா, 10 லட்சம் யூதரை தான் அவர் கொண்டாரு, அதுவும் யூதரை தான் கொண்டாரு. ஜங்கிஸ்கான் மன்னன் மங்கோலியாவை சேர்ந்தவன், நாடுகளை பிடிச்சான், முகலாய அரசியலுடைய ஸ்தாபகர். அவர் என்ன செஞ்சார், நிறைய கொடூரமாக நிறைய பேரை கொண்டார், நாடு பிடிச்சார். அது எல்லா மதத்தில் உள்ள நாடுகான் பயணம் செஞ்சவங்க தான் செஞ்சாங்க. அத ஒரு கொடூரத்துக்கு செல்ற ஜாஹிலியா காலத்துல அவங்க பெத்த பிள்ளைகளை தான் பொம்பளை பிள்ளைகளை புதைச்சாங்க. ஃபிரௌனை ரப்புல் ஆலமீன் சொல்றான், சூரா பக்ரா உட்பட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய குர்ஆன்ல கூட வரக்கூடிய வரலாறு மூசா நபியுடைய வரலாறு அலைஹிஸ்ஸலாம். அனைத்து ஆம்பளை பிள்ளைகளையும் அவன் கொன்று கொன்று குவித்தான் தான், அது பேச்சுக்கு செல்லல. ஒரு 150 பேரை கொன்றுட்டு கிடந்த ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் ஃபிரௌன் கொண்டான் என்று ரப்பு சொல்லல. வில்லத்தனத்தின் உச்சகட்டமும் குர்ஆனில் உண்டு கண்ணியத்துக்குரிய சிறுவர்களே. நம்ம அந்த கதை இந்த கதை கவர்ச்சி மிக்க கதைன்றெல்லாம் பார்ப்போம் தானே. அல் குர்ஆனுக்குள்ள வந்தா உச்சகட்டமான எங்களுடைய ரசனைக்கு தீர்வு, கற்பனை கூட பண்ண முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த வரலாறை எல்லாம் ரப்பு குர்ஆன்ல வச்சிட்டு வமா அல்லம்னாஹு ஷிஅர சூரா யாசீன்ல சொல்லுவான், நாங்க கவிதையை முஹம்மது நபிக்கு சொல்லி கொடுக்கவில்லை. வமா யன்பகி லஹு, அந்த அளவுக்கு அவசியமும் தேவையும் அவருக்கு இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி மார்க்கத்தை வளர்ப்பதற்கான தேவைப்பாடுகள் இந்த மார்க்கத்துக்கு இல்லை. உலகத்துல எவராக இருந்தாலும் உயர்வு நவிழ்ச்சியாக உச்சகட்டமாக பேசுவார்கள் கவர்ச்சிக்கு. குர்ஆன் ஒன்றை பேசும். நீலாம்ஸ்ட்ராங் சந்திர மண்டலத்துக்கு போனாரான்னு சொன்னா போனன்னு அவங்க சொல்றாங்க. அமெரிக்கா ரஷ்யாவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வானத்தை தாண்டி போனாங்க. எல்லா நபிமார்களில் சிலரை சந்தித்தார்கள், ரப்போடு உரையாடினார்கள், தொழுகையை பரிசாக கொண்டு வந்தார்கள், சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. இது எல்லாமே நடந்தது 1.5 மாசமா, நடந்தது ஒரு இரவு. இது நடந்ததா? நடந்தது தான். அல் குர்ஆன் சொன்னால் உண்மைதான். கண்ணியத்துக்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரா யூசுப்ல ரப்பு சொல்லுவான், அவங்க அழகானவங்க, சும்மா அழகு இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி மிஸ்டர் வேர்ல்ட் அந்த மாதிரி அழகு இல்ல. அவங்களோட அழகை பத்தி ரப்பு குர்ஆன்ல கூட்டி சொல்லல. ரப்பே எப்படி சொல்லுவான், அந்த மன்னருடைய மனைவி தப்பான நடக்க நினைக்காங்க, கடைசியா சாத்தியப்படல, அல்லாஹ் தஆலா காப்பாத்துறான், அவங்க சுத்தமானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த மன்னர் மனைவியோட பேச்சு ஊருக்குள்ள பரவிட்டு, இவன் மோசமான பொம்பளை, அந்த மாதிரி அந்த மன்னர் பொம்பளை பாக்கா மனைவி பாக்கா நான் மோசமானவரா, யூசுஃபுடைய அழகு தெரியுமா உங்களுக்கு அலைஹிஸ்ஸலாம், இருங்க அப்படின்னு சொல்லி அவட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சவங்களை எல்லாம் அரசு சபைக்கு கொண்டு வந்து வைக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் சொல்லுது குர்ஆன், ஒரு 20 பேர் 15 பேர் வைப்பமே, இவங்க வந்து இருக்காங்க. இந்த பொம்பளை எல்லாரோட கையிலையும் பழத்தை கொடுக்கா, ஒரு பழம், அடுத்த கையில கத்திய கொடுக்கா, பழத்தை வெட்டி தின்னுங்க. நடுவால ஒரு வேலைக்கு வார மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வர சொல்றா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. இவ்வளவு பொம்பளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே அழகை பார்த்து ஃபக்கத்தஅன ஐதியஹுன்ன, கைகளை வெட்டி கொண்டார்கள். இது இதிகாசம் அல்ல, புராணம் அல்ல, கட்டுக்கதை அல்ல, ரசனை மிக்க குரல்கள் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் கேட்கன், ஒரு அழகு பார்த்து தானே இருப்போம் நம்ம எல்லாரும். கைய ஒரு பழத்தை ஆண்டு பிடிச்சி மெய் மறந்து மெய் சிலிர்த்து எங்களை அறியாம கைய வெற்ற அளவுக்கு நம்ம பார்த்திருக்கோமா? சரி, ஒரு பொம்பளை கைய வெட்டிட்டா, வந்த 15 பொம்பளைகளும் தான் கைய வெட்டுவாங்களா? ஒரு 2 பொம்பளை வீக்கான பொம்பளை செஞ்சுட்டாண்டு வெப்பமே. எல்லாரும் செய்யற அளவுக்கு ஒரு அழகு இந்த உலகத்துல இருந்துச்சா? இது கற்பனை அல்ல, உலகத்துல சர்வசாதாரணமாக நடந்தது. எனவே அழகுல, அறிவுல, பணங்கள், செல்வத்துல, கண்ணியத்துக்குரியவர்களே, காமான ரப்பு என்ன சொல்றான்? காரூனுடைய செல்வம் கண்ணியத்துக்குரியவர்களே, தங்கமும் இருக்கிறது 10வது இடத்துல தான் இருக்குது.
நவரத்தினங்களின் உச்சத்தை சொல்றான். 9 ரத்தின வகைகள் இருக்குத்தானே, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. அத ரப்புல் ஆலமீன் காமானுக்கு கொடுத்தான். அத அவங்க ஏரியாவுல உள்ள அவங்களோட வீட்டுல அரண்மனையில உள்ள பெரிய பெரிய ரூம்ல எல்லாம் மூடி வச்சாங்க. நம்ம ஊரு மாதிரி 10க்கு 10 அறல்ல. அது இன்றைக்கு இருக்கிற கோட்டைகளை பாருங்க, ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமான அறைகள். அதுக்குள்ள அடைச்சி வச்சு அதை மூடின ஒரு கீ இருக்கும் தானே. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமையும் மூடி 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 கீகள் வரும் தானே. இதை தூக்குறதுக்கு ஒரு பிள்ளை தூக்கினா கூட கோடிக்கணக்கான கற்பனையை தாண்டிய சொத்துக்கள் உண்டு அர்த்தம். ரப்பு எப்படி சொல்லுவான், அதை தூக்குவதற்கென்றே ஒரு பெரும் பட்டாளம் இருந்தது. இந்த உலகம் எல்லாத்தையும் பார்த்து முடித்து விட்டது கண்ணியத்துக்குரியவர்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்து முடித்தார்கள். குர்ஆன் சொல்லும் வயசு 950 வருஷம். உயரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 திரா 60 முழம் 90 அடி. அடிக்கணக்கில் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வெறும் வரைக்கும் வயசும் உயரமும் குறைந்து கொண்டே வருது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அத்துணைக்கும் இந்த அல் குர்ஆன்ல அடிமொத்தமான தீர்வுகள். இலக்கியத்துல அரபு மொழி சும்மா இல்ல. ரப்புல் ஆலமீன் ஒரு எழுத்தையும் சும்மா பாவிக்க மாட்டான். இன்னா அன்ஸல்னல் குர்ஆன் நாங்க எப்படி இறக்கினோம், அரபியன் அரபு மொழியில இறக்கணும். அரபு மொழிக்கின்றே தனி அரபு ஒரு ரசனை இருக்குது. நமக்கு தெரியும் தானே, தத்ரீஸுல் குர்ஆன் தஅலீமுல் குர்ஆன் ஓதினம். ஓ பாசியாலிம் சம்மாந்துறையை சேர்ந்தவங்க எழுதினாங்க. எப்படி எழுதினாங்க, பிஸ்கட் மிஸ் மிஸ் குர்னல் லண்டன். ஒரு ரசனை மிக்கவர் அவர். அல் குர்ஆன் இந்த உலகத்துல நமக்கு இலங்கையில இருந்த நாங்க தமிழ் பேசுற நமக்கு அதை அழகாக ஒப்புவிப்பதற்கு, ரசனையாக அதை படிப்பதற்கு எழுதி தந்துட்டு போனாங்க. இன்றும் பிரிண்ட் தான் மாறி இருக்குது, ஆனா அந்த முறைமை மாறல. அல் குர்ஆன் பாதுகாக்கப்படும் ரப்புடைய வார்த்தையே. அது சாதாரணமான ஒருத்தர் பேசலையே, ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு அது. அதனால் தான் ரப்புடைய பேச்சா அல் குர்ஆன் அல்லது படைப்பா மஹ்லூகா என்று சொல்லும் பொழுது இமாம்கள் அதற்கென்றே சாரை சாரையான புத்தகங்கள் தான். புகாரியை போன்று ஹல்கு அஃஆலில் இபாத், அடியார்களுடைய செயல்தான் படைக்கப்பட்டது. ரப்புடைய எழுத்து இது, ரப்புடைய வார்த்தை இது, ரப்பை சார்ந்தது. அதனால் தான் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுக்கு நீங்க விளக்கம் எழுதினா ரப்புடைய வார்த்தைக்கு ஒட்டுமொத்தமான கடலை கொண்டு வந்து, கடல் தானே 70% மேல இந்த உலகத்துல, கடலை கொண்டு வந்து இந்த கடலை போன்று 7 மடங்கா பெருக்குங்க, அதை கொண்டு வந்தாலும் முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு, அந்த அந்த சொல்லுக்கோ வாக்கியத்துக்கு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான சொல்லாடல்களை வைத்தாலும் சமாந்தரம் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எந்த வகையாக எடுத்தாலும் அதி உச்சமாக தொங்கலில் நிற்பது அல் குர்ஆன் மாத்திரம்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹபீபினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் குர்ஆன்ட ஆரம்பமே சூரா ஃபாத்திஹா. அல் குர்ஆன் என்று சொன்னாலே ஓதுதல், வாசித்தல். ஒன்றுக்கு எப்படி பேர் வைக்காங்க என்று பாருங்க. ஒன்றுக்கு பேர் வச்சா அதுல அர்த்தமும் அதுக்குள்ள இருக்குது. உதாரணத்துக்கு நோ லிமிட், எல்லை கிடையாது. அழகான பேரு, உடுப்புக்கு இல்ல, கலெக்ஷனுக்கு இல்ல, செலக்ஷனுக்கு இல்ல. ஃபுட் சிட்டி, உணவுக்கான சிட்டி, ஒரு பஜார் ஃபுல்லா ஏரியா ஃபுல்லாவா இருக்குது இல்ல, சின்ன இடத்துலதான் இருக்குது, ஆனா நிறைஞ்ச சாமான் இருக்குது சொல்ல வராங்க. இமாம்கள்ட்ட இந்த ஸ்டைல் இருந்துச்சு. இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ், அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி புத்தகம் கிதாப் அல் உம்மு, தாய். அதுல என்ன தாய் பாசத்தை எழுதுறாங்க, அடிப்படை கொள்கை விஷயத்தை எழுதுறாங்க, அடிப்படை சட்டங்கள் எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை உச்சகட்டமா நாங்க படிக்கிறோம்னு சொன்னா நம்பகத்தன்மையில உச்சமான புத்தகம் ரஹீகுல் மக்தூம், முத்திரையிடப்பட்ட பானம். இது குர்ஆனிய வசனம். இந்த புத்தகத்தை எழுதினவர் இந்திய பெருங்கண்டம் கண்ட மிகப்பெரிய ஹதீஸ் துறை மேதாவி சஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூரி ரஹிமஹுல்லாஹ், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் குறிப்பிட்டு எழுதுவார்கள் அவர்களை. துஹ்வத்துல் உஹுவதி என்று சொல்லி, ஜாமியா திருமிதி என்று சொல்ல அழகான புத்தகம். இது அவங்களுக்கு ஒரு ஷரஹ் புத்தகமே உண்டு. அவங்களோட அந்த புத்தகம் ரஹீகுல் மக்தூம், சொர்க்கவாசிகள் குடிக்கக்கூடிய பானம், குடிக்க சுவை. 10,000க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு மக்காவுல. நபி அவங்களோட வரலாற்றை ஆதாரபூர்வமா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி. அதுல முதல் பரிசை பெற்ற புத்தகம் அது. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று இருந்துச்சு. ரியாது சாலிஹின் போல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சாலிஹ்களுடைய பூஞ்சோல எதுக்கு வச்சாங்க பேரு, நபி அவங்களோட மார்க்க சட்டங்கள், தொழுகை ஜக்காத்துடைய சட்டங்களை படிச்சா அது ஊடாக போற இடம் அது. குர்ஆனுக்கு வைத்த பேரு வாசித்தல். குர்ஆன் என்று சொன்னாலே வாங்க வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க மத்தத்தை.
பட்டும் கண்ணியத்துக்குரியவர்கள். ஏதாவது ஒரு வசனத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த விஞ்ஞானிகள் தானே கூட. அவங்க கருவியலை பத்தி ஆய்வு செஞ்சிருப்பாங்க, அவங்கள தட்டும் ஒரு வசனம். இலக்கியத்தை பத்தி ஒருத்தர் ஆய்வு செஞ்சிருப்பார், அவரை தட்டும் ஒரு வசனம். வானவியலை பத்தி ஒருத்தர் ஆய்வு செய்வார், அவரை தொடும் ஒரு வசனம். அல்லாஹ் நாடினால் ஓஷோன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் சொல்றார், அல் குர்ஆன் குப்பை என்று. எல்லாருக்கும் ரப்பு நாட மாட்டான், நாடியவர்களுக்கு அது வரப்பிரசாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரா அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழகான ஒரு மெத்தடை கையாளுறான். குர்ஆன் ஒரு புத்தகம் எந்த மாதிரி அமையணும், ரப்புடைய பேச்சல்லவா. ரப்புடுக்குண்டு எத்தனையோ திருநாமம் இருக்கு, 99 வரையறுக்கப்பட்டது. அது அல்லாததும் ரப்புடைய கைவசம் உண்டு. அந்த பேர்களை ரஹ்மான், ரஹீம், மலிக் அந்த மாதிரி பேரை குர்ஆனுடைய சூறாக்களுக்கு வைக்கல. கவர்ச்சி ஊட்டான் ரப்புல் ஆலமீன். முதல் சூரா ஃபாத்திஹா, திறப்பு, ஓப்பன், வெல்கம், வாங்க. அதுக்கு பிறகு பக்கரா, பசுமாடு. ஆல இம்ரான், இம்ரான்ட குடும்பம். மாயிதா, சாப்பாட்டு மேசை. கஹஃப், கொகை. ஃபீல், யானை. கசஸ், கதைகள். அப்படின்றே தனியத்தியாயம். நமுல், எறும்பு. அன்கபூத், சிலந்தி. ரப்புல் ஆலமீன் உள்ள வர வச்சு நீங்க கற்பனைக்கெல்லாம் நெஞ்சாத வரலாற்றை சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சிறுவர்களே, 9ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6, 7, 8, 9, 10, 11, OL 7 இன்றைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தெளிவா வாசிக்குது, அழகா வாசிக்குது, என்னென்ன எல்லாம் வாசிக்குது. ஒரு நாளைக்கு என்னென்ன எல்லாம் புத்தகம் வாசிக்குது. ரசனை மிக்க எத்தனையோ பேஸ்புக்ல வீடியோ பார்க்கும், ஆடியோ பார்க்கும், யூடியூப்ல பார்க்கும். எங்கட பிள்ளைகளை வச்சு அல்லது நாங்க ஏதாவது மார்க்க சட்டத்தை கேட்கணுமா இருந்தா, அறியணுமா இருந்தா அந்த மாதிரி பயான்ல கேட்கும், ரேடியோல கேட்கும், டிவில கேட்கும், போன்ல பார்க்கும், கேட்கும். அது 100 விதமா நம்ம பார்க்கல. அல்லது வேற புத்தகங்களை கண்டா அந்த புத்தகங்களுக்கான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற உத்தரவாதம் நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் அதி உச்சமான புத்தகம் எங்கட கையில இருக்குது, குர்ஆன். அதுக்கு உசாத்துணை தேவையில்ல, அதை விளங்குறதுக்கு சொல்லி அகராதி தேவையில்ல, மொழிபெயர்ப்பு இருக்குது. அதை எடுத்து எங்கட பிள்ளைய வாசிக்க விடுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாளைக்கு இது ரமதான் மாதம் முழுக்க முழுக்க வாசிக்கலாம், சுவையானது. ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு பொறவும் ஒரு பக்கம் எங்கட பேரப்பிள்ளை வாசிக்குது. எங்கட அப்பா கேட்டுக்கொண்டிருக்காரு. தெரியாத விஷயத்த அப்பா சொல்லி கொடுக்காங்க. எங்க அனுபவம் மிக்கவங்க அப்பாமார்கள், அறிவுல ஆழமானவங்க, கொள்கையில பாரம்பரியமானவங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. தெரியாத விஷயங்கள் வரக்குள்ள அதுக்கான தஃசீர் தேவை, விளக்கம் தேவை. அப்படி எனும் வாசிப்பை அந்த வாசிப்பு தான் சொல்லி தரும், சும்மா இருந்தால் வராது. அதுக்கு பிறகு விளங்கும் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றான், அவன் எப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன். சாதாரணமான ரப் அல்ல. 10ஓடு 11வது கடவுள் கோட்பாடை சொல்லும் புத்தகம் அல் குர்ஆன் இல்லை. முழுக்க முழுக்க 100% திட்ட தெளிவான கடவுள் கோட்பாடை சட்ட சமாந்தரமாக ஒப்புவிக்கக்கூடிய ஒரு தெளிவான புத்தகம் அல் குர்ஆன். ரப்புல் ஆலமீனை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய பிரம்மாண்டமான புத்தகம் அல் குர்ஆன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய சக்தி எது? எல்லாரையும் போன்ற ஒரு வித்தை காட்டும் சக்தி அல்ல. உதாரணமாக 2 வசனங்களை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் ஹுத்ஹுத் பறவை இருக்குது. கண்ணியத்துக்குரிய சிறுவர்களே, ஹுத்ஹுத் பறவை அபூர்வமான ஒரு பறவை. உலகத்தை சுத்தி வந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி நடக்குது, கிட்டத்தட்ட பலஸ்தீன்ல நடக்குது. ஒரு அதிசயமான சம்பவத்தோட வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தை ஆட்சி செஞ்ச பெரிய ஆட்சியாளர்கள்ல ஒருத்தர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது அவங்களோட வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகவும் இருந்து இந்த உலகத்தையும் ஆட்டி படைத்தவர்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பறவை வந்து அரச சபையில சொல்லுதோ, நமக்கு தெரியாம ஆட்சி ஒன்று நடக்குது. அந்த ஆட்சியில ரப்புடைய அற்ப படைப்பு சூரியன் வணங்கப்படுகிறது. இதை கண்டு எல்லா அரச சபைக்கும் கோபம் வந்துட்டு, ரப்பை தவிர இன்னும் ஒன்று வழங்கப்படுதா? அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்காங்க, உங்கள யாருக்கு ஏலும் அந்த அரியாசனத்தை கொண்டு வந்து இங்கு போட? அப்ப கால இஃப்ரீத் மினல் ஜின், ஜின் சொல்லுது, இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின்னு சொல்லுதோ, நான் கொண்டு வந்து தாரன். கபுல அன் தக்கூம மின் மகாமிக், நீங்க இந்த இடத்தை விட்டு எழும்புவதற்கு முதல் கொண்டு வந்து போடவா கேட்டது ஜின். அடுத்தது இன்னொருத்தர், அதாவது அஹ்லுல் கிதாப், வேதத்தினுடைய அறிவை கொண்ட ஒருத்தர், வேதம் சம்பந்தமான அறிவு. ஏண்டா ஜின் அது கொண்டு வந்து குயிக்கா போட்டுடும். ஏண்டா ஒளியால படைக்கப்பட்டது. நம்ம சில நேரத்துல விஞ்ஞானத்தை வச்சு யோசிக்கலாம். ஒரு டோர்ச்சை நம்ம உடனே அமுக்கினா உடனே அதுல வெளிச்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போய் உள்ற அளவுக்கு டெக்னாலஜி டிகிரிக்கு தானே ஒளி. எனவே ஜின் அதால படைக்கப்பட்டிருக்கலாம். எனவே இது கொண்டு வந்து போட்டு நம்ம ஒருவேளை நினைச்சு எல்லாத்துக்கும் காரணம் இருந்தா தானே ஏற்றுக்கொள்றோமாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கம் காரணத்தை மட்டும் வைப்பது அல்ல. ரப்பு தொடர்ந்து சொல்றான், வேதத்தினுடைய அறிவை கொண்டவர் கேட்கார், இது லேட்டு, இது சொணங்குது, நான் கண் இமைப்பதற்கு முதல் கொண்டு வந்து போடவா என்று கேட்டது. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா?
இது ரப்பினுடைய அற்ப படைப்பு, கோடான கோடிக்கணக்கான வர்க்கங்களை கொண்ட படைப்புகளில் ஒரு வர்க்கமாகிய ஜின் வர்க்கமாகிய ஜின்களிலும் பல கோடிக்கணக்கான ஜின்களில் ஒரு ஜின்னுடைய சக்தியே இந்த கூத்துண்டு சொன்னா இவங்களை படைச்ச ரப்பினுடைய ஆற்றல் கண்ணியத்துக்குரியவர்களை நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இரக்கம் பாத்தியங்களை அதுல பொறக்க வச்சுட்டான். எனவே வமா தஸ்குது மின் வரகா இல்லா யஅலமுஹா, ரப்புக்கு தெரியாமல் ரப்பு எப்படி சொல்லி முடிக்கான் என்று வாங்குகின்ற இதை தொடர்ந்து குதுபாவை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களை ரப்பு எப்படி முடிக்கான், எப்படி பேசுறான்? ரப்புக்கு தெரியாம ஒரு இலை கூட விழாதாம், ஒரு இலை. இந்த ஊர்ல எத்தனை இலவுலும் கண்ணியத்துக்குரியவர்களை, களுத்துறை மாவட்டத்துல ஒரு செகனுக்கு எத்தனை இலவுலும். ஒரு வேப்ப மரமா இருந்தா, இலையுதிர் காலமா இருந்தா, பழுத்த இலையா இருந்தா, அது காட்டு ஏரியாவா இருந்தா, ஒரு பாஸ்டா காத்தடிச்சா, அது சிங்கராஜவனைய ஒட்டி இருந்தா, யாழ ஹுமன அதை ஒட்டி இருந்தா, பில்பத்தை ஒட்டி இருந்தா, இதை விடுவோம் ஸ்ரீலங்காவை, அமேசான் உட்பட்ட எவ்வளவு இலை இருக்குது. ஒரு செகனுக்கு பல கோடி இலை உலாதா உளும். ஒரு செகனுக்கு ஒவ்வொரு இலையும் ரப்பினுடைய அறிவை கொண்டு உழுவது, அவனுடைய ஏட்டில உள்ளது. இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்று சொன்னால் ரப்பு குர்ஆன்ல சொல்றான், ஹாயினத்துல் அயுன், மனசுல அதாவது கண் சிபிட்டல்களை ரப்பு அறிவான். யஅலமு மா ஃபீ சுதூர், மனசுல மறைச்சி வச்சத ரப்பு அறிவான். அவ்வளவு பெரிய ஆகப்பெரிய கடவுள் கோட்பாடை கொண்ட ஒருத்தனை ரப்புல் ஆலமீனை வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எங்க அம்மாவையும் பாப்பாவையும் அந்த அடிப்படையில ஆக்க வைத்து எங்களை ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி வச்சு இந்த ரமதான்ல நோம்ப பிடிக்க வச்சு இந்த இடத்துல எங்களை ஒன்று கூட வச்சு ரப்பு சம்பந்தமான பேச்சை கேட்க வைக்கின்றானே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.